பஞ்சாப் மாநிலம் மாதோபூர் அருகே 2 சரக்கு ரயில்கள் ஒன்றோடொன்று மோதி விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2 ரயில்களின் லோகோ பைலட்டுகள் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது கிடைத்த அண்மை தகவலின்படி சரக்கு ரயில்கள் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. 2 பேர் காயமடைந்துள்ளனர். பஞ்சாப் மாநிலத்தில் விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பஞ்சாப் மாநிலம் மாதோபூர் அருகே 2 சரக்கு ரயில்கள் ஒன்றோடொன்று மோதி விபத்து ஏற்பட்டதாகவும் இதில் 2 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தற்போது தகவல் கிடைத்துள்ளது. அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பஞ்சாப் மாநிலம் மாதோபூர் அருகே 2 சரக்கு ரயில்கள் ஒன்றோடொன்று மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 2 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது கிடைத்த அண்மை தகவலின்படி சரக்கு ரயில்கள் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. ஒன்றோடொன்று மோதியதில் 2 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதனை நாம் தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சரக்கு ரயில்கள் மோதி விபத்து ஏற்பட்டதில் 2 பேர் காயமடைந்துள்ளனர். இது குறித்த விரிவான தகவலை நமது தலைமை செய்தியாளர் சிவாவிடம் கேட்கலாம். வணக்கம் சிவா, உங்களுடைய தகவலை பதிவு பண்ணுங்க. ஆனந்தி, பஞ்சாப் மாநிலம் மாதோபூர் அருகே 2 சரக்கு ரயில்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு இன்று அதிகாலை விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சரியாக 3:30 மணி அளவில் இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும், 2ம் சரக்கு ரயில்கள் என்ற காரணத்தினால் பயணிகள் ரயில் ஏதும் இந்த விபத்துக்குள்ளாமல் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த 2 சரக்கு ரயில்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் இந்த சரக்கு ரயில்களை இயக்கிய பைலட்டுகள் இருவருக்கும் காயம் ஏற்பட்டதாகவும் அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 லோகோ பைலட்டுகளுக்கும் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த 2 லோகோ பைலட்டுகள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சஹரன்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்றும், இந்த விபத்து குறித்து ரயில்வே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தற்போது அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த சில நாட்களாகவே கடந்த ஓராண்டில் மட்டும் ரயில் விபத்து என்பது அதிகரித்திருப்பதை ரயில்வே அமைச்சகம் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தது. குறிப்பாக இது மனித தவறுதான் இதற்கு காரணமா அல்லது தொழில்நுட்ப தவறுகள் காரணமா என்ற ஒரு கோணத்தில் தற்போது விசாரணை என்பது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக பயணிகள் ரயில் என்பது விபத்துக்குள்ளாகி சுமார் 10க்கும் மேற்பட்டோர் பலியான சம்பவங்கள் எல்லாம் வட மாநிலங்களில் நடைபெற்று வந்த ஒரு நிலை இருந்த நிலையில தற்போது இந்த சரக்கு ரயில்கள் விபத்து ஏற்பட்டிருப்பது மீண்டும் ரயில்வே நிர்வாகத்தின் மேல் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. தொடர்ந்து தொழில்நுட்ப கோளாறுகள் மூலமாக இது போன்ற விபத்துகள் ஏற்படுகிறதா அல்லது மனித தவறுகள் தான் காரணமா என்ற ஒரு கேள்வியையும் பொதுமக்கள் தொடர்ச்சியாக எழுப்பி வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பாக தற்போது ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த விபத்து குறித்த விரிவான ஒரு தகவல் என்பது அடுத்தடுத்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனந்தி, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சிவா.